அந்த ஹீரோயினி போர்ஷனை கண்டிப்பா ரீஷூட் பண்ணி தான் சார் ஆகணும். அந்த பேச்சுக்கே இடம் இல்ல. ரீஷூட் பண்ண முடியாது, கயலை மாத்த முடியாது. படத்துல அந்த கேரக்டருக்கு என்ன பண்ணணுமோ எப்படி பண்ணணுமோ அத கயல் கரெக்டா பண்ணிருக்கா. 100% ஆப்டா இருக்கா. பணமோகினியா வாழ்ந்திருக்காங்க சார். அப்படியா? அப்போ ஹீரோயினிய மாத்த வேண்டாங்கிறீங்க. அப்போ ஒண்ணு பண்ணுங்க, படத்துல கமர்ஷியல் ரொம்ப கம்மியா இருக்கு, காமெடி ஃபைட்னு கொஞ்சம் சேர்த்துக்குங்க. படம் இன்னும் கொஞ்சம் பெட்டரா வரும். இதையாச்சும் செய்யுங்கய்யா. ஓ, படத்துக்கு கயல் மைனஸ்னு சொன்னீங்க, காமெடி ஃபைட் எல்லாம் சேர்த்தா மைனஸ் கயல் பிளஸ் ஆயிடும்ல. என்ன சார் பேசுறீங்க? நீங்களா அந்த காலத்து ஆளுங்க சார். பார்ட்னர், இவங்களா வீணா உங்களை பயமுறுத்துறாங்க. பணம் போயிடுமோன்னு பார்த்து பயந்து யூ டர்ன் போடுறாரு பாருங்க. பிருத்வி, இவங்கெல்லாம் ஏன் சார்பா பேசுறாங்க? ஸோ நீங்க குதர்க்கமா பேசி இவங்க கூட ஆர்கியூ பண்றதை விட ஃபர்தரா என்ன பண்ணலாம், எப்படி மாத்தலாம்னு டிஸ்கஸ் பண்ணீங்கன்னா பெட்டரா இருக்கும்னு ஃபீல் பண்றேன். என்ன பார்ட்னர் புரிஞ்சுக்காம பேசுறீங்க? ஏதோ ஒரு சீனு 2 சீனு கிளைமேக்ஸ்ல கரெக்ஷன்னா அது இதுன்னு. அக்கா, வடிவேல் கூட உங்க போட்டோவை பார்த்ததும் ஒரே காமெடியா இருக்குக்கா. பிருந்தா, ஏ வடிதா, என்னடி? இத பாரு, ஒரே காமெடியா இருக்கு. என்ன காமெடிடி? சார், நீங்க தானே அந்த லவ் பத்தி கேட்டு டு யூ பதில் சொன்னேன்னு அந்த கேள்வி கேட்ட நிருபர்? ஆமா சார், நான் தான் சார். ஏதோ தப்பா கேட்டேனா சார்? நோ நோ, வாங்க. சார் எதுக்கு சார் ரிங்கெல்லாம்? தேங்க்யூ பிரதர், நல்ல கேள்வி. என்ன டாபிக்ல பதில் சொல்ல வச்சீங்க. நீங்க கேட்ட கேள்வியும் நான் சொன்ன பதிலும் சோஷியல் மீடியால வைரல் ஆகும். நைட் நல்லா தூங்கலையா? முகம் ஒரு மாதிரியா இருக்கு. அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. சரி, நீ உள்ள வா. கயல், நம்மளாம் ஆக்டர்ஸ், நல்லா தூங்கணும். முகம்தான் நம்மளோட மூலதனமே. அது எப்போ ஃப்ரெஷ்ஷா இருக்கணும். இல்ல, நான் நல்லா தூங்கினேன் பிருத்வி. ஐம் ஆல் ரைட். ஆல் ரைட்னு வாய் தான் சொல்லுது, முகம் குழப்பத்தில் இருக்க மாதிரி தெரியுது. எல்லாத்தையும் விட்டு தள்ளு. இன்னைக்கு சேனல் ஷோ இருக்கு. கமான், வா கிளம்பலாம். டிஃபன் சாப்பிட்டு வரேன். நீ சாப்பிட்டியா? சார், யா, சொல்லுங்க மேனேஜர். ஷோ கேன்சல் ஆயிடுச்சு சார். இப்போதான் சேட்டலைட் மீடியேட்டர் பேசினாரு. சேனல்காரங்க அப்புறமா படத்தை பார்த்துக்கிறாங்களா? அப்புறம்னா அப்புறம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் பார்த்துக்கிறேன்ட்டாங்க சார். மற்ற சேனல்காரங்களா என்ன சொன்னாங்களா? எல்லாருமே மொத்தத்தில் பேக் அடிச்சிட்டாங்க சார். எஃப்எம்எஸ் பார்ட்டியும் வரல. டிஜிட்டல் ரைட்ஸ் பேச வந்தவங்க ஃபோன் எடுக்கல சார். மொத்தத்தில் மீடியேட்டர்ஸ் பயங்கரமாக கேம் விளையாடுறாங்க சார். எவனோ ஒருத்தன் படத்தை பற்றி மீம்ஸ் போட்டுட்டே இருக்கான் சார். நம்ம படத்தை பற்றி தாறுமாறா செய்தி வரிசையாக வந்துக்கிட்டே இருக்கு. நீங்க எதிர்பார்க்குற அமௌண்ட்டை நான் தர முடியாது. வீட்டு டாக்குமெண்ட் கண்டிப்பா வேணும். இதெல்லாம் ரெடி பண்ணி கொடுங்க. நீங்க கேட்டதை நான் தர்றேன். டாக்குமெண்ட் வேல்யூ வச்சு அதிகபட்சமா ஒரு 1C வரைக்கும் தரலாம். ஒரு நிமிஷம் சார்.
இட் வாஸ் நைஸ் டு மீட் யூ சார். நீங்க சொன்ன மாதிரியே வீட்டு டாக்குமெண்ட்ஸை கொண்டு வர சொல்றேன். கையிலையும் வர சொல்றேன். ஓகே தம்பி, வர சார். ரொம்ப சந்தோஷம். வாங்க, பாய். நல்லபடியா பண்ணிடுவோம். சிவம், சொல்லுங்க தம்பி. நீங்க என்ன பண்றீங்க? மேனேஜர் கிட்ட பேசி என் வீட்டு பத்திரத்தை எடுத்துட்டு இந்த இடத்துக்கு வர சொல்லுங்க. என்ன தம்பி, வீட்டு பத்திரத்தை வச்சா? அப்பா, யாரு போன்ல? ஃப்ரெண்டுப்பா. உன் ஃப்ரெண்டு பேர் பிபியா இல்ல கயலா? போன கூட. பிபி, அப்பா உன்கிட்ட பேசணுங்கிறாரு. ஹலோ, இங்க பாரு பேபி, உன்கிட்ட நலம் விசாரிக்கிறதுக்கோ இல்ல உன் படத்தை பத்தி கேட்கறதுக்கோ நான் இப்ப உன்கிட்ட பேசல. ஒரு விஷயம் மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ. ஒரு குடும்பத்துல இருந்து ஒருத்தர் தப்பு பண்ணா கூட போதும், அந்த குடும்பத்துல இருந்து எல்லாருமே பாதிக்கப்படுறாங்க. நீ நம்ம குடும்பத்துக்கு கொடுத்த வலி, வேதனை, அவமானம் எல்லாமே போதும். இனிமே எதையும் தாங்குற சக்தி எனக்கு இல்ல. இங்க பாரு, கவிதா கல்யாணம் நல்லபடியா நடக்கிறது உன் கையில தான் இருக்கு. அத ஞாபகத்துல வச்சுக்கிட்டு நடந்துக்கோ. புரியுதா? அப்பா, அப்பா, அப்பா போனை கொடுத்துட்டு போயிட்டாருமா. தயவு செஞ்சு அந்த பிம்பத்தை அழிச்சிடாதீங்க பிருத்வி. நீங்க நினைக்கிறது, எதிர்பார்க்கறது இந்த மாதிரி ஆசைல சத்தியமா என்கிட்ட இல்ல. நீங்க மிகப்பெரிய உயரத்துல இருக்கீங்க பிருத்வி. நடிகை நாகை அச்சீவ் பண்ணி எங்கேயும் உயரத்துல இருக்கீங்க. நான் ரோட்ல தூங்கிக்கிட்டு இருந்தவ பிருத்வி. இப்ப 4 செவத்துக்குள்ள தூங்கிக்கிட்டு இருக்கிறத தவிர நான் வேற எதையுமே சாதிக்கல. அப்படியெல்லாம் நினைக்காத கயல். சாதிச்சவங்க தான் காதலிக்கணுங்கிற எந்த தகுதியும் இல்ல. நீ எனக்கு முழுக்க முழுக்க தகுதியானவ. ஐயோ பிருத்வி, நான் சொல்றத புரிஞ்சுக்கோங்க. இப்ப நான் இருக்க சூழ்நிலையில, என் வீடு இருக்க சூழ்நிலையில காதல், கல்யாணம் எதை பத்தியுமே என்னால யோசிக்க முடியாது. தயவு செஞ்சு இனிமே அதை பத்தி பேசாதீங்க. இந்த மாதிரி நீங்க பேசுற அளவுக்கு நான் உங்ககிட்ட நடந்திருந்தா. குட் மார்னிங் பிருத்வி. இது உன்னோட முதல் படம். ஊர் முழுக்க இன்னைக்கு உன்னோட முகம் நாளை முதல்னு போஸ்டர் ஒட்டியாச்சு. எப்படி இருக்கு ஃபீல்? தேங்க்ஸ் பிருத்வி. இந்த படம் வெற்றிகரமா ஓடி நீ தமிழ் சினிமால மட்டும் இல்ல, இந்திய சினிமால கொடி கட்டி பறக்கணும். என்னோட அட்வான்ஸ் வாழ்த்துக்கள் கயல். சார், ரெடியா சார்? யா ஷூர். அவங்கள வர சொல்லு. ஓகே. எக்ஸ்கியூஸ் மீ, எல்லாரும் உள்ள வாங்க. ஓகே சார். எல்லாம் போங்க. ஹலோ சார். ஹலோ சார். Hi. குட் மார்னிங். குட் மார்னிங். குட் மார்னிங். குட் மார்னிங் சார். ஹலோ சார். வாங்க. குட் மார்னிங் சார். ஹலோ. கயல். ம். ஹே ஃப்ரெண்ட்ஸ், ஆரம்பிக்கலாம். நான் ரெடி. சார், முதல்ல உங்ககிட்ட இருந்து ஆரம்பிக்கலாம். படத்தை பத்தி சொல்லுங்க. வனமோகினி. நான் இது வரைக்கும் பண்ணதுலயே ஒரு வித்தியாசமான ஸ்கிரிப்ட். ஃபாரஸ்ட்ல ஒரு டேஞ்சரான இடத்துல போய் ஷூட் பண்ணியிருக்கோம். இதுவரை யாருமே அந்த இடத்துக்குலாம் போனதே கிடையாது.